இந்த பாட்காஸ்ட்கான என்ன இன்டென்ஷன் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் அப்படின்னா என்ன, இன்கம் டேக்ஸில் என்ன பண்ணணும், எப்படி கரெக்டாக பண்ணணும், எதெல்லாம் தப்பாக இருக்குது, நிறைய மித்ஸ் இருக்கும். பேசிக்காக நான் வந்து டேக்ஸ் பே பண்ணுறது ஆஸ் அ சிட்டிசன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? ஒரு பாயிண்டில் ஒய் ஐ வாண்ட் டு ரியலி ஃபைல் டேக்ஸ், நான் எதுக்காக நான் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அதோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி எனக்கு அஃபெக்ட் ஆகும். ஆஸ் அ லேமேனா யாராக இருந்தாலும் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு யாருக்கு தெரியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? எப்படி டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் சம்பாதிக்கிறது தெரியும் அப்படின்றத அது எப்படி. ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐ எம் யுவர் சிஏ லோகேஸ்வரன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் பீன் அ டைம் கேப் ஆகிடுச்சு. ஸோ ஹியர் இந்த டைம் வந்து நம்ம ஒரு புது விதமான ஒரு புது ஃபேஸ் ஆஃப் இதில் கொண்டு வந்திருக்கோம். இட்ஸ் அ பாட்காஸ்ட் செட்டப் வேர் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ஏரியாவோட எக்ஸ்பர்ட்ஸை இங்கே உட்கார வச்சு வில் பி ஆஸ்கிங் த டவுட்ஸ், காமன் டவுட்ஸ், என்ன எக்ஸாக்ட்லி நீட் டு பி டன்னுன்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டையும் ஒரு எக்ஸ்பர்ட்ஸையும் நம்ம உட்கார வச்சு பேச போகிறோம். அண்ட் ஓகே, இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, இன்கம் டேக்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இன்கம் டேக்ஸ்னால் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கிறது மெஜாரிட்டி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த பாட்காஸ்ட்கான என்ன இன்டென்ஷன் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் அப்படின்னா என்ன, இன்கம் டேக்ஸில் என்ன பண்ணணும், எப்படி கரெக்டாக பண்ணணும், எதெல்லாம் தப்பாக இருக்குது, நிறைய மித்ஸ் இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் ஏகப்பட்ட மித்ஸ் இருக்கும். ஸோ இதை டார்கெட் ஆடியன்ஸ்னு பார்த்தோம்னா 2 பேர். ஃபஸ்ட், ஆல்ரெடி ஃபைல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எது கரெக்டாக, எப்படி கரெக்டாக பண்ணணும், எதெல்லாம் மிஸ் அவுட் பண்ணுறாங்க, எதெல்லாம் மித்ஸ் அப்படின்றத கிளாரிட்டியாக இங்கே உடச்சி பேசலாம் அப்படின்றதும். எனக்கு புதுசாக ஃபைல் பண்ணுறவங்களுக்கு நான் ஏன் ஃபைல் பண்ணணும், உண்மையாக எனக்கு ஃபைல் பண்ணுற லயபிலிட்டி இருக்கா அப்படின்றதே நிறைய டவுட்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அதெல்லாம் இங்கே கிளாரிட்டியாக இட்ஸ் கோயிங் டு பி அ சிம்பிள் பேசிக்கான ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்க போது. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் கோகுல் ராம் சார். இவர் வந்து ப்ராக்டிசிங் சிஏ. ஹி ஹாஸ் அ குட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர்ஸ் அண்ட் எப்படி சொல்கிறது, நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் ரியலி ஹார்ட் டு கெட் ஹிஸ் டைம் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் சார். ஸோ அவர் வந்து நமக்கு டீட்டெயில்டாக என்ன ஏது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஓவர் டு யூ சார். தேங்க்யூ லோகேஷ், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது, என்னோடய சிஏ ஜேர்னியில் சிஏயில் படித்தது அண்டு ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்பயுமே வந்து நம்ம சிஏ எடுத்ததுலேருந்தே ஃபார் த பீப்புள், கவர்மெண்ட்க்கும் நம்ம ஹேண்டில் பண்ணணும், அசசி சைட்லேருந்தும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். லெட்ஸ் பி த கோஆர்டினேட்டர். 2 பேருக்குமே வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம டேக்ஸ் பிளானிங் பண்ண முடியும் வித்தவுட் டேக்ஸ் எவேஷன். டேக்ஸ் பிளானிங் இஸ் டிஃப்ரெண்ட், டேக்ஸ் எவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதை நம்ம எப்படி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக. ஆக்சுவலி வி ஆர் ஹைலி கிரேட்ஃபுல் டு ஹேவ் யூ ஹியர் பிகாஸ் டு மேக் அ பர்சனல் நோட் ஹியர், கோகுல், actually I call him as Gokul Anna. He is my senior, he is mentor for all over the career of me. So this is my first podcast. ஏன் நான் கோகுல் அண்ணா வச்சு ஆரம்பிக்கணும்னா, he was there at the every point of my stay. So எனக்கு கோகுல் அண்ணா so special. நான் அதனால் I want him to have you here, so that I called him and he was also grateful to accept this and he has come here. So thank you so much அண்ணா. And going forward நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணுங்கள் and we will dig to the topic actually. So இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் அப்படின்னு வரப்போ இதை நான் வந்து மொத்தம் 3 பிரிக்க ட்ரை பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் வந்து வில் கோ வித் பேசிக்ஸ். எனக்கு ஃபஸ்ட்டு ஓவராலாக இன்கம் டேக்ஸ்னால் என்ன, இதோட பீப்புள் நான் யார் மோஸ்ட்டாக இது வந்து அவேர்னஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேமன்ஸ் who doesn't have knowledge of income tax, but they will be technical, they will be having a technical knowledge. அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும். பட் அதை தாண்டி இன்கம் டேக்ஸ்னால் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அவங்க ஃபைல் பண்ணணுமா என்னன்றது தெரியாது. ஸோ இப்போது எனக்கு ஒரு இன்கம் டேக்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்காக டேக்ஸ்ன்றது ஒரு விஷயம் வருது, ஸோ அப்படின்றது எனக்கு ஓவரால் ப்ராடர் வியூ கொடுத்தீங்கன்னா எனக்கு பெட்டராக இருக்கும். கரெக்ட் லோகேஷ், எக்ஸாக்ட்லி. இப்போது என்னென்னா, பிஸ்னஸ் மேன் அவங்களோட பிஸ்னஸோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதில் தான் கான்சென்ட்ரேட்டடாக இருப்பாங்க. அக்கௌண்டிங் இஸ் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். அதை வந்து எல்லாராலையும் அவங்களே ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னா, சிலரால் முடியுது, சிலரால் அது வந்து 2த்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது, இல்லை அவங்களோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இருக்காது, அவர் நாலேஜ் இருக்காது. ஸோ அந்த இடத்துல தான் வி ஸ்டெப் இன் ஆஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு, நாட் ஜஸ்ட் ஃபார் பிஸ்னஸ், ஈவன் ஃபார் இண்டிவிஜுவல் அசஸிஸ், ஒரு சேலரி மட்டும் ஏர்ன் பண்ணுறாங்க, ஒரு ரெண்டல் இன்கம் இருக்குது, இல்லை ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்குமே நம்ம வந்து என்னென்ன கம்ப்ளைன்சஸ் பண்ணணும், டேக்ஸ் பிளானிங் எப்படி பண்ணணும், எந்த கம்ப்ளைன்சஸ்லாம் டியூ டேட்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது,
அதனால் வர கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் வந்து நம்ம ஷேர் பண்ணுறது சொல்லி நம்ம தான் கைட் பண்ணணும். நீங்கள் கேட்ட மாதிரி யார் யாருக்கு எப்பப்போ எந்தெந்த ஃபைலிங்ஸ் வரும் அப்படின்றது தெரிஞ்சால் தான் அவங்க வந்து அதை மீட் அவுட் பண்ண முடியும். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி பேசிக்காக இப்போது ஆக்சுவலி நீங்களும் மார்க்கெட்டில் இருக்கீங்க, நம்மளும் மார்க்கெட்டில் இருக்கப்போ மார்க்கெட்டில் நம்ம போய் பேசுகிறப்போ நிறைய பீப்புளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப லேகாக இருக்குது. ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, சில விஷயங்கள் நம்ம எப்படி ஒரு டிரைவிங் ரூல்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பேசிக் ஒரு ஆக்டோவில் நிறைய விஷயங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் என்ன பேசிக் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி இன்கம் டேக்ஸோட ரூல்ஸும் லைக் நாட் இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், ஒரு கம்ப்ளைண்ட்ஸ், டாக்ஸ் ஆஸ்பெக்டில் என்ன ரூல்ஸ் இருக்குன்றது எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். பிகாஸ் இத்தனை நாள் வந்து இட் வாஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் பேஸ்டாக இருந்துச்சு. இனிமேல் நம்ம போகிற காலத்தில் பார்த்தோம்னா இட்ஸ் மேண்டேட்ரி ஃபேஸாக வருது. நம்ம ஃபினான்ஷியல் நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அங்கே மெயின் அஜெண்டாவாக இருக்குது. சரி, ஓகே, எனக்கு இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எனக்கு இப்போது ஆஸ் ஒரு லேமேனாக எனக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் தேவைன்னு தெரியுது. நான் இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு நெக்ஸ்ட் வரைக்கும் ஃபஸ்ட் இன்கம் டேக்ஸ்னால் என்னென்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வரும். நான் ஃபைல் பண்ணுமான்னு கொஸ்டின் வரும். அதில் நான் என்ன காட்டணும், என்ன காட்டக்கூடாது, எதுக்கு அந்த இன்கம் டேக்ஸு, இப்படின்ற நிறைய கொஷின்ஸ் இருக்குது. எனக்கு ஒன்று ஒன்றா நீங்கள் அட்ரஸ் பண்ணிங்கன்னா எனக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லெட்ஸ் டேக் ஒன் பை ஒன். ஃபஸ்ட் கொஸ்டின், இது சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்னா இண்டிவிஜுவல்ஸ் எப்போ ஃபைல் பண்ணணும், அதாவது இன்கம்ஸ், ஆனுவல் இன்கம். நம்ம இப்போது இங்கே பேசுகிறது எல்லாமே வந்து இயர்னு சொன்னோம்னா ஃபினான்ஷியல் இயர், அதாவது நம்ம நிதியாண்டு ஏப்ரல் டு மார்ச். அண்ட் இன்கம்னா ஆனுவல் இன்கம், அது வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைலிங் எல்லாமே பண்ணுறது. ஸோ ஆனுவல் இன்கம் அப் டு 4 lakhs இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஃபைலிங் இஸ் நாட் கம்பல்சரி. அதுக்கு மேலே போச்சுன்னா அப் டு 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் வரும். பட் அதை வந்து கவர்மெண்ட் இஸ் கிவிங் ஆஸ் அ ரிபேட், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க. அது வந்து அப் டு 60,000 வந்து டிஸ்கவுண்ட்டாக போயிடும். ஸோ 12 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா டேக்ஸ் வரும், பட் டிஸ்கவுண்ட்டாக போயிடும். டேக்ஸ் பேயபிள் 0 ஆகிடும். ஆனால் ஐடி ஃபைல் பண்ணுறது இஸ் கம்பல்சரி. 12 lakhsக்கு மேலே போகும்போது தான் நமக்கு டேக்ஸ் சார்ஜ் ஆகும், நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகே, பேசிக்கலி இந்த இன்கம் டேக்ஸோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, எப்படின்னா இந்த இன்கம் டேக்ஸ் வருது, எதுக்காக நான் வந்து ஒரு கண்ட்ரிக்கு டு பி ஆனஸ்ட் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டோ இன்றைக்கி கண்ட்ரி இருக்க சுச்சுவேஷன் எப்படின்னா, நான் ஒரு சேலரிட் பர்சன் வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு 12 lakh சிடிசின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. 12 lakh சிடிசியில் அதில் பிஎஃப் டிடக்ஷன்ஸ்லாம் போகுது, அது ஓகே. அது போடப்போ நான் டேக் ஹோம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி 80,000 நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இதில் எனக்கு 30% ஸ்லாப் ரேட்டு, என் ஸ்லாப் ரேட் தகுந்த மாதிரி இப்போது ஒருத்தருக்கு ஸ்லாப் ரேட் இருக்குது. இந்த ஸ்லாப் ரேட்டில் இவங்க இவ்வளோ இதுக்கு மேலே சம்பாரிச்சாங்கன்னா டேக்ஸ் கட்டணுன்ற ஸ்லாப் ரேட் தகுந்த மாதிரி நான் எங்கே வேலை செய்கிறேனோ அந்த கம்பெனியை டெரெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அங்கே ஒரு 30% போயிடுது. அது இல்லாமல் நான் வந்து இங்கே வெளியில் நான் செலவு பண்ண போகிறப்போ, இல்லை வெளியில் நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறப்போ ஜிஎஸ்டின்னு ஒரு டேக்ஸ் வருது. சரி, ஓவராலாக எதனால் நான் இது இவ்வளோ, அது ஏன் டேரக்ட் டேக்ஸ்னு சொல்கிறாங்க, இது ஏன் இன்டேரக்ட் டேக்ஸ், எதுக்கு இது இப்போ நான் ஆல்ரெடி இன்டேரக்ட் டேக்ஸ்னு ஜிஎஸ்டி டே டு டே நான் கட்டுறேன் அப்படின்னு கட்டுறப்போ நான் ஏன் டேரக்ட் டேக்ஸ்ன்னு நான் ஒரு விஷயத்தை நான் எடுத்து பண்ணோன்னா, இப்போ என் மைண்ட் செட் என்னன்னா, இப்போ நான் இவ்வளோ டேக்ஸ் கட்டுறேன், இவ்வளோ விஷயம் பண்ணுறேன், ஃபெசிலிட்டிஸ் வருது வராதுன்றது செகண்டரி பாயிண்ட். ஃபஸ்ட் நான் இவ்வளோ டேக்ஸ் கட்டி இவ்வளோ இது எடுக்கிறேன். லைக் ஒய் ஐ வாண்ட் டு, நான் ஒரு ஜென்யூனாக இருக்கணும்னு நினச்சாலுமே நான் என்னை வந்து ரூல்ஸ் வந்து தடுக்குதில்ல. நான் இப்போ நான் ஜென்யூனாக இருக்கனால 50% ஆஃப் இன்கம் டேக்ஸ்லேயே போகுது. உங்கள் கொஸ்டின் கிளியராக புரிஞ்சுது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கேட்குற கொஸ்டின் நம்ம நாட்டில் எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு வந்து நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஆவரேஜாக நம்ம நாட்டோட ஜனத்தொகை ஃபார் எக்ஸாம்பிள் 150 crores வச்சுக்கோங்க. இதில் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க அப்படின்ற கவுண்ட் நம்ம எடுத்தோம்னா லெஸ் தென் 10% தான் இருக்குது. அதாவது 13 to 14 crores பீப்புள் தான் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதுலேயும் டேக்ஸ் பே பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா அதில் 50% தான், ஒரு 6 to 7 crore ஆஃப் த பீப்புள் தான் இஸ் பேயிங் டேக்ஸ். ஸோ 150 கோடி இருக்க ஜனத்தொகைக்கு வெறும் 6 கோடி பேர் தான் டேக்ஸ் கட்டுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் எல்லாருக்கும் தான் வந்து கேர் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணணும். அது வந்து வெறும் கம்மியான பீப்புள் கிட்டேருந்து சார்ஜ் பண்ணுறதுனால டேக்ஸ் ரேட் கொஞ்சம் அதிகமாக வருது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் த நம்பர் ஆஃப் டேக்ஸ் பேயர்ஸ், டேக்ஸ் ஃபைலர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்யூச்சரில் டேக்ஸ் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போது லாஸ்ட் டைம் அந்த ரிபேட்னு சொன்னது 87A, அந்த ரிபேட் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்தது. 7 lakhs இன்கம்குள்ளார இருக்கவங்களுக்கு தான் ரிபேட் இருந்தது. இப்போ அப் டு 12 lakhs வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போக போக டேக்ஸ் ரேட் அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு நம்ம நம்புகிறோம். ஓகே, டன்ண்ணா. ஓகேண்ணா, இப்போது இன்கம் டேக்ஸ் ஓகே. இப்போ நான் அகெயின் எனக்கு மெயின் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின் பட்சத்தில், நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு சேலரிடாக இருக்கட்டும், இல்லை லைக் நான் ஐ எம் அதர் தென் பிஸ்னஸ் நான் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலி மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாக நம்ம அப்படி தான் கவர் பண்ண போகிறோம்.
அதை தான் பிஸ்னஸ் நான் ஃபாலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எப்போ ஃபைல் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபைல் பண்ணணும், பேசிக்காக நான் எப்படி ஃபைல் பண்ணணும்? ஃபஸ்ட் திங், இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்கமுமே இஸ் கேட்டகரைஸ்ட் இன்டு 5 ஹெட்ஸ். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், அதாவது வீட்டிலேருந்து வர வாடகை வருமானம். அடுத்தது சேல்ரி. அதுக்கடுத்தது பிஸ்னஸ்லேருந்து வர ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸு. அதுக்கடுத்து 4வது பார்த்திங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ், அதாவது நம்ம சொத்துக்களை விற்றோ இல்லை ஷேர்ஸ் விற்றோ அதுலேருந்து வர ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸு. 5வது அதர் இன்கம்ஸ். இது 4த்துலேயும் வராது. 5th கேட்டகரி அதர்ஸ்ன்ற மாதிரி கேட்டகரியில் வரும். ஸோ இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்கும்போது இந்த பாட்காஸ்ட்டில் வி ஆர் கோயிங் டு கவர் சேல்ரி இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் அண்ட் அதர் சோர்சஸ். இது 3 இருந்தால் அவங்க எப்படி ஃபைல் பண்ணணும், என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். இப்போ இவங்களுக்கு டியூ டேட்ஸ் எப்போ ஐடி ஃபைல் பண்ணணும். எவ்ரி இயர் 31st of July இஸ் த டியூ டேட். இது டிஃபால்ட்டான டியூ டேட். சம்டைம்ஸ் கவர்மெண்ட் மே எக்ஸ்டெண்ட் த டியூ டேட் பேஸ்ட் ஆன் அந்தந்த இயர்க்கான கண்டிஷன்ஸை பொறுத்து. எதர் ஃபார்ம் ரிலீஸ் ஆக லேட் ஆகலாம், இல்லை ஏதாவது சாஃப்ட்வேர் கிளிச்னால சம்டைம்ஸ் டிலே இருக்கலாம். ஸோ பேசிக்லி டியூ டேட் இஸ் 31st July, which can be extended by the government. சென்ட்ரல் கவர்மெண்ட் CBDT போர்டு இருக்குது. அவங்க டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா தே வில் எக்ஸ்டெண்ட் த டியூ டேட். ஓகே, அப்போது நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபினான்ஷியல் இயர்னு சொன்னதுன்னா அப்போ ஏப்ரல் டு மார்ச் தான் நம்ம ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? அப்போ ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் நான் ஒரு ஏர்ன் பண்ணுறேன். லெட்ஸ் டேக் ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 2025 மார்ச் 2026 வரைக்கும் நான் என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுறனோ அதை நான் 31st July அப்போது நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி நான் டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே, பேசிக்காக நான் டேக்ஸ் பே பண்ணுறன்ற ஆஸ் அ சிட்டிசன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? ஒரு பாயிண்டில் ஒய் ஐ வாண்ட் டு ரியலி ஃபைல் டேக்ஸ், நான் எதுக்காக நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அதோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி எனக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பெனிஃபிட் ஆஃப் ஃபைலிங் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே பலவிதமான லோன்கள் நம்ம பேங்க்லேயும் வாங்குவோம், வெளியிலையும் வாங்குவோம். பட் நம்ம ப்ராப்பராக பேங்க்குக்கு போய் வாங்கணும் அப்படின்னா பேங்கர்ஸ் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் லாஸ்ட் இயர் ஃபைல் பண்ண ஐடி ரிட்டர்ன், இல்லை லாஸ்ட் 3 years ஃபைல் பண்ண ஐடி ரிட்டர்ன். பேஸ்ட் ஆன் நம்ம என்ன லோன் போடுறோமோ அமௌண்ட்டை பொறுத்து நம்மளோட இன்கம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை கரெக்டாக ஃபைல் பண்ணி அது டாக்குமெண்டேஷன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே நிறையா பேருக்கு இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு நான் லோனுக்கு போகிறேன், அவங்க டாக்குமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா இமீடியட்டாக நான் போய் 2 yearsக்கு 3 yearsக்கு சேர்த்து அட் அ டைமில் நான் ஃபைல் பண்ணேன் அப்படின்னா இட் ஒன்ட் பி ஆஃப் தட் மச் யூஸ். பேங்க் டைரக்ட்லி வில் ரிஜெக்ட். நீங்கள் எல்லாமே லோனுக்காக இப்போது நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அந்தந்த டியூ டேட்ஸில் கரெக்டாக ஃபைல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலினா இது இத்தனை நாள் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்லண்ணா பேங்க் சைட்லேயுமே? சில பேங்க்ஸ் அலோவ் பண்ணாங்க, சில பேங்க்ஸ் ஹூ ஆர் மோர் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்க பேங்க்ஸ் அதை எடுத்துக்கல. ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்போ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருந்தால் தான் நம்மளால் இப்போ இன்றைக்கி யாருமே லோன் இல்லாமல் நம்ம யாரும் நெக்ஸ்ட் லெவல் பிளான் பண்ண முடியாது. லெட்ஸ் டேக் ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், கார் லோனாக இருக்கட்டும். அப்போ பேசிக் டாக்குமெண்ட் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கிறப்போ ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ கேப் ஏன் இருக்குது, எதனால் இவ்வளோ கேப் இருக்குது, ஏன் நான் ஃபைலர்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க? இல்லை, அவேர்னஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டு வருது. இதுக்கு முன்னாடி கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அதிகம். நம்ம ஊரில் எல்லாமே கையில் பணம் கொடுத்து வாங்குறது தான் விரும்புவாங்க. இப்போயுமே நிறைய பேர் அதை தான் விரும்புகிறாங்க. இப்போ தான் யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மொபைல் பேங்கிங்லாம் வந்ததும் அதில் எல்லாமே ஆன் ரெக்கார்ட் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் ஃபைல் பண்ணுறதுக்கான ஒரு கம்பல்ஷனுக்கு ஆன் ரெக்கார்டுன்னு சொன்னப்பறம் எனக்கு ஒன்று தோணுச்சு. இப்போது அஸ் அ லேமேனாக யாராக இருந்தாலும் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு யாருக்கு தெரியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? எப்படி டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் சம்பாதிக்கிறது தெரியும் அப்படின்றத அது எப்படி? டிபார்ட்மெண்ட் இஸ் கெட்டிங் மச் ஸ்மார்ட்டர். ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஏஐ எல்லாருக்குமே தெரியும். இப்போது கவர்மெண்ட்டும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிபார்ட்மெண்ட் இஸ் கெட்டிங் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் யூ. சில இடத்துல இன்னும் சொல்ல போனோன்னா நமக்கே எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியாது, பட் டிபார்ட்மெண்ட் வில் பி நோயிங். எவ்வளோ கேஷ் விட்ரா பண்ணியிருக்கீங்கன்னு பேங்க்குக்கு தெரியும், எவ்வளோ கேஷ் டெபாசிட் பண்ணிங்க, எந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிங்க, இன்க்ளூடிங் டேட்டோட எல்லாமே பேங்க்லேருந்து ஐடி டிபார்ட்மெண்ட்க்கு அப்டேட் ஆகிடும். இன்கம் டேக்ஸ்க்கும் நிறைய என்டிட்டிஸ்க்கும் எக்ஸாக்ட்லி, நாட் ஜஸ்ட் பேங்க். இன்னும் நம்ம கவர்மெண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் மோர் தென் 30 lakhsக்கு நீங்கள் ஏதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா அங்கேருந்து டீட்டெயில் வரும்.
ஃபாரின் கரன்சிஸ் ஏதாவது நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க இல்லை ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன் வரும். ஷேர் ட்ரேட் பண்ணுறது, டிவிடெண்ட் இன்கம் ரிசீவ் பண்ணுறது, உங்களோட பேன் நம்பர் யூஸ் பண்ணி என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்டேட் வந்துடும். நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராடராக 5 ஹெட்டிங் சொன்னீங்க. எஸ். ஓகேங்களா? இப்போ அந்த 5 ஹெட்டிங்னா மோஸ்ட்லி எல்லா இன்கமும் அந்த 5 ஹெட்டிங்குள்ளே வந்துடும். ஆமாம். ஓகே. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா டு பி புட் இட் சிம்பிள், என் பேன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன நடக்குன்னு தெரியும். எக்ஸாக்ட்லி. எங்கெங்கெல்லாம் மோர் தென் 2 lakhs கேஷ் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் கண்டிப்பாக பேன் வேணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ஜுவல் லோன்ஸ் ஜுவல் வாங்க போகிறோம் அப்படின்னா அங்கே 2 lakhs மேலே கேஷ் யூஸ் பண்ணோம்னா பேன் கேட்பாங்க. பேங்க்லேயே நம்ம கேஷ் டெபாசிட் போய் பண்ணுறோம் அப்படின்னா 50,000க்கு மேலே பண்ணுறோம் அப்படின்னா பேன் மேண்டேட்ரியாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகுதோ அங்கெல்லாம் பேன் வந்துடுது. பேன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் கெட்டிங் த இன்ஃபர்மேஷன். ஓகே. மேபி இப்போது என்னை பற்றி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியுன்றது என்னால் எடுத்துக்க முடியுமா? உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட பேன் நம்பர் தான் யூசர் நேம், பாஸ்வேர்ட் நீங்களே செட் பண்ணி உங்களோட லாகின் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த லாகினில் போய்ட்டு ரிப்போர்ட்ஸில் வந்து ஏஐஎஸ் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ண முடியும். அதில் போனோம்னா நமக்கு யாரெல்லாம் டேக்ஸ் பிடிச்சிருக்காங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது டிடிஎஸ்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு லாஸ்ட் இயர் எவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்கன்றது தெரியும். இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி மற்ற இன்ஃபர்மேஷன் பேங்க்லேருந்து, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து, ஷேர்ஸ்லேருந்து, லேண்ட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து, இந்த மாதிரி என்னென்ன இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்றது எல்லாமே அதில் ரிப்போர்ட் ஆகும். ஸோ எவ்ரி இயர் நம்ம அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ நான் இண்டிவிஜுவலாக எனக்கு என்னோட டேட்டா எங்கே இருக்குன்றதை எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் எது பண்ணி பார்க்க முடியும். எஸ். ஓகே. அப்போது நெக்ஸ்ட்டு பீப்புள் வைஸராக யோசிப்பாங்களேண்ணா, இந்த டேட்டாவில் தான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, நான் அதை மட்டும் ஃபைல் பண்ணால் போதும், அப்போ நான் ஒரிஜினலாக என்ன காட்டுறேன்றது அது எப்படிண்ணா? இத்தனை நாள் வந்து டு பி ஆனஸ்ட் இத்தனை நாள் வந்து இது நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். லெட் இட் பி செலிபிரிட்டியாக இருக்கட்டும், பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், நிறைய இடத்துல நம்ம இது பார்த்துட்டு தான் இருக்கோம். லைக் டெய்லியும் வருஷத்துக்கு ஒரு ஐடி ரைட்ஸ் நடக்க தான் செய்யுது. பிளாக் மணின்றது. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி பிளாக் மணி இஸ்? அது என்ன ஒயிட் மணினா என்ன, பிளாக் மணினா என்ன, அது எங்கே அது ப்ளே பண்ணுது? இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம கணக்கில் காட்டுறது அதாவது கேஷாக ரிசீவாக இருக்கும். பேங்க்கில் வந்ததுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் ஒயிட், அதில் டவுட் இல்லை. ரொக்கமாக கையில் கேஷாக வாங்குகிறோம், அதை வந்து நம்ம கணக்கில் காமிச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒயிட். கணக்கில் காமிக்காமல் மறைக்கிறது இட்ஸ் பிளாக். சிம்பிள். நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு ஃபார்மில் என்னென்ன அந்த ரிட்டனில் என்னென்ன கொடுக்குறேனோ அது ஒயிட்டு. ஆமாம். ஓகே. அது இல்லாமல் நான் என்ன வீட்டில் வச்சுருந்தாலும் இட்ஸ் பிளாக் அமௌண்ட், பிளாக் மணி. கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கிறது தான். ஓகே. அப்போ இனிமேல் யாருமே யாருக்குப்பா தெரிய போகுது அப்படின்னு டைலாக் சொல்ல முடியாது. இல்லை, அந்த கான்செப்ட் இனிமேல் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நிறையா இடத்துல நிறையா சோர்ஸஸ்லேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஏஐ. இது இந்த நியூஸ் வந்து மக்களுக்கு தெரியாது. ஸோ லெட் மீ சே இட். அதாவது ஏஐ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ப்ரீவியஸாக லாஸ்ட் இயர் ஃபைல் பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து ஏஐ யூஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றது எடுத்திருக்காங்க. ஒரு லிஸ்ட்டு வந்துருச்சு. அவங்களுக்கு எவ்வளோ விவசாய நிலம் இருக்குது அப்படின்றது பேரலாக எடுக்கிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட சிலர் பார்த்தா விவசாய வருமானம் இருக்குது, ஆனால் விவசாய நிலமே இல்லை. அது கேசஸ் இருக்கலாம். நான் வாடகைக்கு எடுத்தேன்ப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் நம்மளால் அது பண்ண முடியும். ஆனால் இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, ஒரு டாப் 300 அசஸிஸ் டேக்ஸ் பேயர்ஸோட ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது அவங்களோட விவசாய வருமானம் 200-2000 கோடி கிட்ட வந்துருச்சு. ஆனால் அவங்க யாருக்குமே வந்து விவசாய நிலமே இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது, ஒரு ஷாக்கிங்காகவும் இருக்குது. ஸோ இவங்க மேலெல்லாம் வந்து ஒரு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஹேஸ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் நவ். அது ரிசல்ட் என்னன்னு போக போக தான் அது தெரியும். மேபி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டவுன் த லைன் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பேப்பரில் 20-30 இயர்ஸ் முன்னாடி பேப்பரில் ஃபைல் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க அது ரெக்கன்சைல் பண்ணுறதுக்கே டைம் எடுக்கும். இப்போ அந்த வேலையே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் பீயிங் டன் பை த சிஸ்டம். ஸோ ஃபைல் பண்ணால் சில இடத்துல இன்ஸ்டண்ட்டாகவே வந்து நமக்கு ப்ராசஸ் ஆகி நமக்கு அந்த இன்டிமேஷன் அப்படின்றது வந்துடுது. ஸோ நோ மோர் அந்த டிலேஸ் வந்து இப்போது நாள் ஆக ஆக அந்த டிலே வந்து குறைஞ்சிட்டே வந்துடும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ பேஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் பண்ண ஒரு விஷயம் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் சிலர் நியூஸில் படிச்சிருப்பீங்க, ஐடி ரீஃபண்ட் கிளைம் பண்ண நிறையா பேருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா, நாட் பை
நான் என்ன ஃபைல் பண்ணேன் அப்படின்றத பேஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் வந்து அதை செக் பண்ணுறதுக்கு எடுக்கல. ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம்லேருந்து ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி இந்த ஒரு ஐபி அட்ரஸில் எவ்வளோ டேக்ஸ் ஃபைலிங் ஆகிருக்கு, அதில் எவ்வளோ ரீஃபண்ட் கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் ரீஃபண்ட் ஒரே சிஸ்டம்லேருந்து 100 ஃபைலிங் 200 ஃபைலிங் இருக்கும், ரீஃபண்டே வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டை எடுத்து அதில் இருக்க பீப்புளுக்கெலாம் வந்து நோட்டீஸ் அனுப்பி அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள், நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் ரிலீஃப் கிளைம் பண்ணியிருக்கீங்க, டிடக்ஷன்ஸ் எடுத்திருக்கீங்க, ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்ற ஒரு நோட்டீஸ் அனுப்பி அவங்கக்கிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நீங்கள் இதை சொன்னதுனால எனக்கு இன்னும் 2 பாயிண்ட் வருது. பேசிக்கலி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் என்னாலே ஃபைல் பண்ண முடியுமாண்ணா? இஃப் யூ ஆர் அவேர், அதாவது இந்த இன்கம் டேக்ஸோட சட்டங்கள் சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்து சாஃப்ட்வேரோட ஹெல்ப்போடு நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் ஆல்வேஸ் என்னோட சஜஷன் வந்து கோ ஃபார் ஒரு கன்சல்டன்ட் ப்ரொஃபஷ்னல் கிட்டே போயிடுங்க. ஏன்னா இதில் பண்ணுற ஏதாவது ஒரு சின்ன தப்பு நாளைக்கு ஒரு பெரிய விளைவில் வந்து நிற்கும். ஏன்னா ஒரு இன்கம்மை நம்ம காமிக்க மறந்துட்டோம் அப்படின்னா அதை வந்து டிபார்ட்மெண்ட் வில் வியூ இட் ஆஸ் டேக்ஸை நீங்கள் வந்து இன்கம்மை வந்து நீங்கள் மறைக்கிறீங்க, சப்ரஸ் பண்ணிங்க. ஸோ அப்போ உனக்கு நீங்கள் வந்து பெனால்ட்டி பே பண்ணணும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், டேக்ஸை பே பண்ணணும். ஸோ 1000 ரூபா கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து 10,000 ரூபா 20,000 ரூபான்ற மாதிரி வந்து பில்டப் ஆகி நிற்கும். ஸோ ஒரு கன்சல்டன்ட்க்கு பே பண்ணுற ஃபீஸை நான் சேவ் பண்ணுறேன், அந்த 1000 2000 5000 10,000 சேவ் பண்ணுறேன்ற பேரில் போயிட்டு ஃப்யூச்சரோட ரிஸ்கில் போயிட்டு மாட்டிக்காதீங்க. ஸோ ஈவன் தோ நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, பட் பெட்டர் கோ ஃபார் எ கன்சல்டன்ட், சிஎஸ். அண்டர்ஸ்டுட். அண்ட் மேஜராக பார்த்தோன்னா மேஜர் சேலரிட் பீப்புள் நிறைய பேர் லைக் வாட் இஸ் தர் எப்படி சொல்கிறது, வாட் இஸ் விஷன்ற மாதிரி சொல்லலாம். நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறப்ப எனக்கு ஃபுல் ரீஃபண்ட் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. when we say no, it's not ethical தாண்டி we can't do it actually. Yes. But there are people அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச கன்சல்டன்ஸ் இருக்காங்க 100% எடுத்து கொடுக்குறாங்க, ஏன் நீங்கள் எடுத்துட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது. நான் சொன்ன கேசஸ் தான் இந்த மாதிரி வந்து முடிகிறது. நாளைக்கு உங்களுக்கு நோட்டீஸ்னு வந்ததுன்னா டேக்ஸ் கட்டுறது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி கேன் கோ மேக்ஸிமம் ஆஃப் 200% ஆஃப் டேக்ஸு. 1000 ரூபா 10,000 ரூபா கட்ட வேண்டிய டேக்ஸு 20,000 ரூபா பெனால்ட்டி வரும், ப்ளஸ் 10,000 ரூபா டேக்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இட் கேன் கோ ஆஸ் மச் அஸ் அவங்க ஒரு 4 வருஷம் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த 4 இயர்ஸ்க்கு சேர்த்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ ஒரு சின்ன அமௌண்ட்டு பெருசாக வந்து நிற்கிறதுக்கு நீங்களே வழி கொடுக்காதீங்க. ஓகே. அண்ட் மேபி அப்போது இத்தனை நாள் வந்து ஐடியோட இம்பார்ட்டன்ஸ் கிராஜுவலாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு யூபிஐயும் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்னு சொல்லலாம்ண்ணா. ட்ரூ. நிறைய இடத்துல நம்ம பெங்களூரில் ஒரு பானிபூரி விற்கிறவருக்கு யூபிஐலேயே 33 லட்சம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ யூபிஐ இஸ் கெட்டிங் மோர் டேட்டா. அதுவுமே வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ஸில் நிறையா யூஸ் ஆகுது. யூபிஐ டிரான்சாக்ஷனே நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஸோ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏன் எடுக்கலை, நிறைய பேருக்கு அந்த நோட்டீஸ். அப்போ ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே தே ஆர் இன் சேம் லைன். எஸ், தேர் ஆர் அக்ரிமெண்ட்ஸ் பிட்வீன் த டிபார்ட்மெண்ட்ஸ். அதாவது அவங்களுக்குள்ளார டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறையா அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் தெர் ஆர் ஸோ மெனி மித்ஸ்னா, காமன் டவுட்ஸ் நிறையா வந்து பீப்புளுக்கு இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் காட் சம்திங், மேபி பேசிக்காக இருக்கலாம், பட் ஐ வாண்ட் யூ டு அட்ரஸ். ஏன்னா இது நிறைய பேருக்கு இருக்க விஷயம். எனக்கு தான் டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்களே கம்பெனியில், நான் ஏன் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்? ஓகே, டிடிஎஸ் அப்படின்றது நம்ம கட்ட வேண்டிய டேக்ஸை நமக்காக யார் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்களோ யார் நமக்கு அந்த இன்கம்மை தராங்களோ அவங்களே டிடக்ட் பண்ணி பே பண்ணிடுவாங்க. அதாவது இன்டைரக்டாக என்னோடய டேக்ஸை அட்வான்ஸாக அவங்க பே பண்ணுறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இவ்வளோ இன்கம் வந்திருக்கு இந்த இயரில், ஸோ அதுக்கான டேக்ஸ் கால்குலேட் பண்ணி ஸோ மச் இஸ் மை டேக்ஸ் அமௌண்ட். ஆல்ரெடி டிடிஎஸ் டிடக்டட் அப்படின்றது நம்ம எவ்வளோன்றது காமிச்சு அதை லிஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 0 அப்படின்னா 0ன்றது நம்ம ஃபைல் பண்ணணும். ஸோ ஈவன் தோ நமக்கு டேக்ஸ் பிடிச்சாச்சு, டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த டிடிஎஸ் டிடக்ஷனை காட்டி நம்மளோட பேலன்ஸ் பேபிள் 0 அப்படின்றத நம்ம ஃபைல் பண்ணால் தான் நம்மளோட பொறுப்பை வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓ, டிடக்டிங் டிடிஎஸ் இஸ் டிஃப்ரெண்ட், ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நான் எப்போ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ப்ளீட் ஆகும்னா, நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன், டிக்ளேரிங் மை இன்கம்ஸ், இதுதான் எனக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத நான் ஃபைல் பண்ணுறப்போ தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி க்ளோஸ் ஆகுது. எஸ், எக்ஸாக்ட்லி. ஓகே.
நிறைய பேர் ஃபார்ம் 16 இஸ் ஐடி ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஹவு டு யூ சே, வாட் டு யூ சே ஆக்சுவலி? ஃபார்ம் 16 அப்படின்றது நான் இப்போ சொன்னல, இன்கம் நமக்கு சேல்ரி வந்து கம்பெனி பே பண்ணுது. ஸோ கம்பெனி ஷுட் கிவ் த டீட்டெயில்ஸ். என்ன சொல்கிறது, நான் வந்து இந்த எம்ப்ளாயிக்கு இவ்வளோ சேல்ரி பே பண்ணுறேன், அவங்களுக்கு இந்தந்த டிடக்ஷன்லாம் போக அவங்களோட டேக்ஸ் வந்து, அதாவது ஒன்லி ஆன் சேல்ரி இன்கம். அவங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து கம்பெனிக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, லைக் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியிலேருந்து எனக்கு நான் எவ்வளோ லோன் ரீபே பண்ணேன், அந்த இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அதையுமே கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணி தான் டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேக்ஸுக்கு எவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சி கட்டியிருக்காங்க அப்படின்ற டிக்ளரேஷன் கம்பெனி எம்ப்ளாயிக்கு கொடுக்கறது தான் வந்து ஃபார்ம் 16. ஸோ அந்த ஃபார்ம் 16 பேஸ் பண்ணி தான் ஐடி ஃபைலிங்க்கு ப்ரொசீட் பண்ணணும். Form 16 is a document which helps you to file the IT. Okay, it's an acknowledgement given by employer கிட்ட இருந்து எம்ப்ளாயிக்கு கொடுக்குற ஒரு acknowledgement. ஆமாம், அதாவது எம்ப்ளாயர் வந்து டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் ஜென்ரேட் ஆகிறது தான் ஃபார்ம் 16. ஸோ அந்த டிடிஎஸ் டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான் அது ஃபார்ம் 16ன்றது. ஓகேண்ணா, லெட்ஸ் டேக், அதாவது ஒரு இந்தியாவில் தான் இருக்காங்க, இந்தியன் ரெசிடென்ட் தான் அவங்க, ஃபாரின் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறதில்ல, அவங்களுக்கு வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் கிடையாது, பேசிப்புமே நிறைய பேர் கிடையாது. ஓகே, ஆனால் பேங்க்கில் அமௌண்ட் வருது, அப்போ நான் ஏன் ஃபைல் பண்ணணும்? கண்டிப்பாக. இப்போது அவங்க வந்து இந்தியாவிலேருந்து பண்ணுறாங்க, ஈவன் தோ ஒர்க்கிங் ஃபார் எ ஃபாரின் கம்பெனி அப்படின்னாலும் அவங்க வந்து ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியன் கண்ட்ரி தான். ஸோ இந்தியன் கண்ட்ரியில் ரெசிடெண்ட்டாக இருந்தால் எங்கேருந்து ஏர்ன் பண்ணாலுமே வந்து அவங்களோட இன்கம் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் இன் இந்தியா. அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இன்கம் டேக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ரெசிடெண்ட், நான் ரெசிடெண்ட், இன்னொரு கிளாஸிஃபிகேஷனும் இருக்கும், பட் இப்போதைக்கு சிம்பிளாக ரெசிடெண்ட் அண்ட் நான் ரெசிடெண்ட் மட்டும் வச்சுக்கலாம். இந்த ரெசிடெண்ட்டுன்ற கேட்டகரி பீப்புளுக்கு வந்து உலகத்தில் எங்கேருந்து இன்கம் ஜென்ரேட் ஆனாலும் அது வந்து இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். நான் ரெசிடெண்ட்டுக்கு அப்படி கிடையாது, அவங்க இந்தியாவில் என்ன இன்கம் ஜென்ரேட் ஆகுதோ அதுக்கு மட்டும் அவங்க டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஓகே, இது வந்து சிம்பிளான கான்செப்ட். ஆக்சுவலி இத்தனை நாள் நம்ம இருந்தது விஷயம் வேறு, இனிமேல் என்ன நடக்குதோ ஆக்சுவலாக டிக்ளேர் பண்ணுறது ஹைலி அட்வைசபிள் ராதர் தென் பின்னாடி நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறதுன்றது. கண்டிப்பாக வருமுன் காப்போன், அதுதான் வந்து என்றைக்குமே நல்லது. வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் அது ரொம்ப இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயும் சரி மற்ற எல்லா ஆக்ட்லேயுமே சரி தே ஆர் ஃபாலோயிங், என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ப்ரொவிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டிஸ் ஆர் ஹையர். ஒரு லைன் யூஸ் பண்ணுவாங்க ஜென்ரலாக வந்து, கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறது காஸ்ட்லியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, நான் கம்ப்ளைண்ட்ஸை பற்றி யோசிச்சு பாருங்க, அதோட பெனால்ட்டிஸை யோசிச்சு பாருங்கள், கம்ப்ளைண்ட்ஸே பெட்டர்னு தோணும் அப்படின்வாங்க. ஸோ பெட்டர் கோ ஃபார் சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட்டே பெட்டர் தான் என்ன கேட்டால். ஓகே, இப்போது மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட மைண்ட் செட், ஈவன் ஒரு லேமேனாக இருக்கிறப்போ அவங்க என்ன அவங்களுக்கு தோணும் அப்படின்னா வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு, வந்தால் பார்த்துக்கலான்னு நினைக்கிறப்போ இன்கம் டேக்ஸில் என்னென்ன பிரச்சனை எந்த அளவுக்கு போகும்? வந்தால் பார்த்துக்கலான்றது நாட் அட்வைசபிள் என்ன கேட்டால். ஏன் அப்படின்னா அதே ரீசன் தான். இன்றைக்கி நான் கட்டினேன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டோடு போகும், நாளைக்கு அவங்களா வந்தாங்க, அவங்களா கண்டுபிடிச்சி வந்தாங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி 10x ஒரு 5x 10x அந்த அளவுக்கு அது வந்து பெருசாக வந்து நிற்கும். ஓகே, இப்போ நான் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ப்ராசஸ், அது என்ன ஆகும், என் ரிட்டர்ன் என்ன ஆகும், எங்கே எனக்கு பிரச்சனை வரும், லைக் அது எப்படி ப்ராசஸ் நடக்கும், ஒர்ஸ்ட் கேஸ் எங்கே போய் முடிய வாய்ப்பு இருக்குது? ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ஐடி ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்றது கன்ஃபர்மேஷன் எப்படி உங்களுக்கு தெரியும்னா, உங்களுக்கு நம்ம ஃபைலிங் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதாவது ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அதை பை ஆதார் ஓடிபியோ இல்லாட்டி நம்மளோட டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சியோ அதை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுறோம். ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி பெங்களூருக்கு வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிட்டு இருப்போம். இப்போ வந்து அதை பைபாஸ் பண்ணி நம்ம ஓடிபி போட்டோ இல்லை டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டோ அதை வந்து நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணுறோம். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஃபைல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு கன்க்ளூஷன் அதுதான். அது முடிஞ்சதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டோட சிஸ்டம், அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் சென்டர்னு இருக்குது, அங்கே இருக்க சிஸ்டம் வில் எவால்வேட் பேஸ்ட் ஆன் அவங்கக்கிட்ட இருக்க டேட்டாஸும் நம்ம ஃபைல் பண்ண டேட்டாஸையும் பேஸ் பண்ணி கம்பேரிசன் நடக்கும். அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, ஆர் கேல்குலேஷன்ஸில் ஏதாவது தப்பு இருக்கா, அதாவது இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் ஆகட்டும் இல்லை டேக்ஸ் ரேட் ஆகட்டும், அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்றத சிஸ்டமே அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் அனுப்பும். அந்த இன்டிமேஷன் வந்து 143(1) அப்படின்ற இன்டிமேஷனில் நமக்கு வரும், பை மெயிலும் வரும்.
போஸ்ட்லேயும் வரும். ஸோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ளீஸ் பே த டிமாண்ட் ஆஃப் ஸோ மச் அப்படின்ற மாதிரி வரும். இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நோ டியூ அப்படின்ற மாதிரி வரும். இல்லை ரீஃபண்ட் இருக்குது அப்படின்னா ரீஃபண்ட் அப்படின்றது நமக்கு ஸ்டேட்டஸ் காட்டும். இதை நம்ம லாகின்லேயே போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பே பண்ணலை, நான் இன்டென்ஷனலாக அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்றப்ப நெக்ஸ்ட்டு அதோட கான்சிக்யூஷன்ஸ் நெக்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகும்? இல்லை இது டிபெண்டிங் அப்பான் நம்ம என்ன வயலேஷன் பண்ணியிருக்கோன்றதை பொறுத்து. ஒஸ்ட் கேஸில் நீங்கள் சொல்கிறது ரைடு, சர்ச்சு அண்டு ப்ராசிக்யூஷன் எல்லாமே நடக்கும். இது எப்படி சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப அடுத்தடுத்த லெவல். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதில் நம்ம ஃபைல் பண்ண மிஸ் பண்ணிட்டோம், இல்லை நம்மளே தெரியாமல் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா தே வில் கிவ் அ சான்ஸ், கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அதில் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட மேட்ரு முடிஞ்சுது. இல்லை அங்கேயும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில்ஸில் நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம ஐடி ஃபைல் பண்ணோம், டாக்குமெண்ட்ஸ்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். அவங்க என்னென்ன வேணுமோ அதை கேட்பாங்க. கொஸ்டினர்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, லோன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, இல்லை லோன் பார்ட்டிஸ் கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் கொடுங்க, பார்ட்டி லெண்டரோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, பேன் நம்பர், அட்ரஸு, நேமு, அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட இருந்து எல்லாம் டிபெண்டிங் அப்பான் த கேசஸ் அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அது எல்லாமே கேட்பாங்க. அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஓகே, அப்போது எத்தனை வருஷத்துக்கு நான் ஒரு வருஷத்தோட டேட்டாவை நான் வச்சுக்கணும்? மினிமம் 8 years. சில கேசஸில் நான் ரெசிடெண்ட்டாக இருக்குது, இல்லை ஃபாரின் டிரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா இட் கேன் கோ அப் டு 16 years. இப்போது சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்ததுனால முன்னே இருந்த இன்கம் டேக்ஸ் அவேர்னஸோட தாண்டி இப்போ இருக்கிற அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. எப்படி அதிகமாக இருக்குது? பட்ஜெட் சீசன் வரப்போ நிர்மலா சீதாராமன்ஜி பேசுவாங்க. பேசி முடிஞ்சவொடனே சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கண்டென்ட் போட்டு இதுதான் அப்படி எப்பயுமே ஃபயராக போகிற ஒரு விஷயம் என்னென்னா ரிபேட். அந்த 87 year ரிபேட் ஓல்டு ஆக்டில் எப்படின்னா, எனக்கு 12 லட்சம் வரைக்கும் நான் டேக்ஸ் கட்ட தேவையில்ல. நான் யாரை கேட்டாலும் நான் 12 லட்சம் வரைக்கும் கம்மியாக தானே சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு டேக்ஸ் கட்டணும்? 1, நான் ஏன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்? 2, 3வது நான் 12 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 14 லட்சம் சம்பாதிச்சாங்கன்னா 14 லட்சத்துக்கு அந்த எக்ஸ்ட்ரா 2 லட்சத்துக்கு நான் டேக்ஸ் கட்டினா போதும் இல்லை அப்படின்ற நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை, இப்போது ரிபேட்டு அப்படின்றது கவர்மெண்ட் ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட வருமானம் இருக்கவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்கறது தான் ரிபேட். அதாவது இன்கம் அப் டு 12 lakhs அப்படின்றப்போ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்னு ஒன்று சொன்னேன். நியூ ரெஜிம், ஓல்டு ரெஜிம்னு 2 இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நியூ ரெஜிம் பற்றி மட்டும் இப்போதைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நியூ ரெஜிமில் பேசிக் லிமிட் அப்படின்றது 4 lakhs. அந்த 4 lakhsக்குள்ளார இருந்ததுன்னா டேக்ஸ் ரேட் இஸ் 0. 4 lakhsக்கு மேலே போகுது அப்படின்னா டேக்ஸ் ரேட் அடுத்தடுத்த ஸ்லாப் ரேட் வரும். 4 to 8 lakhs 5%, 8 to 12 lakhs 10%, 12 16 வரைக்கும் 15%, அந்த மாதிரி பை 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆஃப்டர் 24 lakhs 30% ஸ்லாப். ஸோ இப்போ 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 60,000 rupees ரிபேட் வரும். அந்த 60,000 கவர்மெண்ட் டிஸ்கவுண்ட்டாக தந்துடுறாங்க. ஸோ என்னோட டேக்ஸ் லைபிலிட்டி வருது, டேக்ஸ் வராமல் இல்லை, டேக்ஸ் வருது, கவர்மெண்ட் அதை டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க, ரிபேட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் இட்ஸ் பிகமிங் 0. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொன்ன அடுத்த சினாரியோ, என்னோடய டேக்ஸ் சேல்ரி 14 lakhs, அப்போது நான் பேலன்ஸ் 2 lakhsக்கு மட்டும் பே பண்ணால் போதுமா? கிடையாது, ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்ளை ஆகும். 87 ரிபேட் உங்களுக்கு 0. ஓகே, அப்போ நான் 12 லட்சத்தி 10 ரூபா சேர்த்து பண்ணாலும் நான் ஃபுல்லாக டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். எஸ். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி 12 lakh 10 rupees நான் ஏர்ன் பண்ணுறேன். அதாவது 12 lakh வரைக்கும் எனக்கு டேக்ஸ் வராது, ஆர் 0 டேக்ஸ். 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணதால் எனக்கு நிறையா டேக்ஸ் பே பண்ணுமா? அதுக்கு கவர்மெண்ட் ஹேஸ் கிவன் சம் பெனிஃபிட், மார்ஜினல் ரிலீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்க பீப்புளுக்கு கவர்மெண்ட் ஒரு சின்ன டேக்ஸ் ரிபேட் ஆர் மறுபடியும் இன்னொரு சின்ன டிஸ்கவுண்ட் மாதிரி தருவாங்க. ஸோ அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆக்சுவலி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ புட் இட் இன் சிம்பிள், எனக்கு இந்த வருஷம் நான் இன்கம் ஏர்ன் பண்ணுறேன், லைக் ஐம் லேமன். ஸ்டார்டிங்கில் நான் பேசிக்காக இப்போ தான் ஃபஸ்ட் இயர் நான் ஃபைல் பண்ண போகிறேன், இல்லை ஆல்ரெடி நான் ஃபைல் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணது எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் கோயிங் ஃபார்வர்டில் நான் சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள்ன்றது ஏதாவது இருக்கா? நம்ம ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம நார்மல் டிசிப்ளின்னா என்னன்னு தெரியும். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்னா நம்ம என்ன செலவு பண்ணுறோம், ஆர் நமக்கு என்ன பணம் வருமானம் வருது, ஆர் கடன் வாங்குகிறோம் இல்லை கொடுக்குறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ட்ராக் வச்சுக்கணும். லைக் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் நோட் பண்ணிக்கிறதுனாலும் சரி, இல்லை தனியாக ஒரு நோட் போட்டு நம்ம அப்பா காலத்திலலாம் பார்த்துருப்போம்,
ஒரு சின்ன நோட்டில் வந்து எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாம் பேங்க்கில் பண்ணிடுறதால அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த டிசிப்ளினை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஒரு வருஷத்தில் நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் நம்ம ஐடி ஃபைலிங் பண்ணுறப்போ அது யூஸ் ஆகும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸையும் நம்ம வந்து பேக்கப் பேப்பர்ஸ் வச்சுருக்கணும். இப்போது ஒரு இன்சூரன்ஸ் கட்டுறோம் அப்படின்னா அது ப்ரீமியம் ரிசிப்ட் வச்சுருக்கணும். ஒரு புது வண்டி வாங்குகிறோம் இல்லை வேறு ஏதாவது புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான இன்வாய்ஸஸ் மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாமே வந்து டாக்குமெண்டேஷன் இஸ் குட். ஓகே, டாக்குமெண்டேஷன் இஸ் குட். எஸ். அண்ட் இன்னொன்று, இது ஆல்ரெடி நான் கேட்ட கொஷின் தான், ஒய் வெதர் எனக்கு வந்து ஒரு சிஏன்ற ஒருத்தர் தேவையா இல்லை ஒரு நானே என்னால் ஃபைல் பண்ண முடியுமான்னு கேட்குறப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தெர் ஆர் ஸோ மெனி அமெண்ட்மெண்ட்ஸ், நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வருது, புது புது மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் சிஏ கிட்ட போய் டேட்டா கொடுப்பேன். எஸ். ஸோ அதை தாண்டி நான் ஏதாவது ப்ரிகாஷனரியாக பண்ண வேண்டிய விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போது சேலரி எம்ப்ளாயீஸ்னு வரும்போது டேக்ஸ் பிளானிங்க்கு அப்படின்னா அந்த இயர்க்குள்ளாரியே பண்ணியிருக்கணும். அதாவது இப்போது நம்ம ஃபினான்ஷியல் இயர் 25-26க்கு ஐடி ஃபைல் பண்ண போகிறது என்னமோ ஏப்ரல் ஆரம்பித்து மார்ச்சில் இயர் முடியுதா, ஆனால் ஃபைல் பண்ண போகிறது மார்ச்சுக்கு அப்புறம் ஜூன் ஆர் ஜூலையில் தான் நம்ம வந்து ஃபைலிங் பண்ணுவோம். ஆனால் இதுக்கான டேக்ஸ் பிளானிங் பண்ணணும் அப்படின்னா அந்த இயர் ஸ்டார்டிங்லேயே பண்ணணும். அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்தே நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே உங்களோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட உங்களோட இந்த இயர்க்கான எக்ஸ்பெக்டட் சேலரி என்ன அப்படின்றது நீங்கள் முன்னாடியே கொடுத்து அதுக்கு என்னென்ன டேக்ஸ் பிளானிங் பண்ணலாம், பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, ஓல்டு ஸ்கீமில் போனால் என்ன இருக்குது, நியூ ஸ்கீமில் போனால் என்ன இருக்குது, எந்த ஸ்கீம் நமக்கு பெனிஃபிஷியல் அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் முன்னாடியே அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் பிளான் பண்ணி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட், டேக்ஸ் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும், அதுக்கேற்ற ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆக்சுவலி சிஏவோட ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ஜூலை மாதம் மட்டும் இல்லாமல் இயர் ஃபுல்லாக இருந்து நான் ஏதாவது இம்பார்ட்டன்ட் லேண்ட் வாங்குறேன், விற்கிறேன், இம்பார்ட்டன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அவங்ககிட்ட கன்சல்டேஷன் எடுத்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி என் பிளானிங்கை நான் பண்ணிக்கிறேன். இப்போது அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் நீங்கள் வந்து இந்த அட்வைஸ் தான் சார் கொடுத்தீங்க, ஸோ இந்த இயர் அதே டிரான்சாக்ஷன் தான் பண்ணுறேன், அதே அட்வைஸே நானே ஃபாலோ பண்ணி, அப்படி கிடையாது. சில இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகிடும், சில இடத்துல வந்து அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது நம்ம ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் சொன்ன மாதிரி பட்ஜெட்டில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நிர்மலா சீதாராமன் மேம் தாக்கல் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வருவாங்க. அதில் வந்து லாஸ்ட் இயர் ஒரு ஐட்டம் எக்ஸம்டடாக இருக்கும், ஒரு இன்கம் வந்து எக்ஸம்டட் இன்கமாக இருக்கும், இந்த இயர் வந்து அது டேக்ஸபிளாக இருக்கும். அந்த விஷயம் வந்து காமன் மேனுக்கு எல்லாருக்குமே அது வந்து அப்டேட் ஆகாது. ஸோ ஒரே விஷயம் வேறு இயரில் போகும்போது அதோட டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் மாறும். ஸோ பெட்டர் ஒவ்வொருத்தரையுமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிறது நல்லது. என்கிட்ட இப்போ நான் ஒரு ஐடி ஃபைல் பண்ணுறப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றது, ஸ்கூல் ஃபீஸ், ஓல்டு ரெஜிமில் ஸ்கூல் ஃபீஸ், அந்த டிடக்ஷன், அதுக்கெலாம் நான் டாக்குமெண்டேஷன் வேணுமா? கண்டிப்பாக. ஆஸ் ஐ செட் எர்லியர், டாக்குமெண்டேஷன் இஸ் மஸ்ட். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஐடி நோட்டீஸ் வருது, நீங்கள் ஃபைல் பண்ண ரிட்டர்னில் இவ்வளோ வந்து டேக்ஸ் பெனிஃபிட்காக இவ்வளோ டிடக்ஷன் கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டு அதுக்கான ப்ரூஃப் கேட்பாங்க. அப்போது வந்து ஹவுசிங் லோன்னா ஹவுசிங் லோனுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் பேங்க்கில் வாங்கி வச்சுருந்தோம்னா அதை கொடுக்கணும். அடுத்தது டியூஷன் ஃபீஸ் பெய்ட், ஸ்கூலில் எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட் இருக்கணும். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினதுக்கு மேக்ஸிமம் இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு, எல்லாமே நம்மளுக்கு மெயிலில் வருது. இருந்தாலும் அதை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தேவையான டைமில் கிடைக்கும். ஏன்னா மெயில்ஸ் வில் கெட் டெலீட்டட், சில நாட்கள் போச்சுன்னா இல்லை மெயில் ஐடியே கூட நமக்கு யூஸ் பண்ணாமல் போயிடுவோம், மறந்து போயிடுவோம். ஸோ அந்தந்த டாக்குமெண்ட்டை அப்பப்போ நம்ம வந்து எவ்ரி இயர் ஐடி ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது இஸ் எ மஸ்ட். ஓகே, நீங்கள் இப்போது ப்ரீவியஸ் கான்வர்சேஷனில் சொல்கிறப்ப நியூ ரெஜிம், ஓல்டு ரெஜிம் சொல்கிறீங்கன்னா, இப்போது இந்த நியூ ரெஜிம், ஓல்டு ரெஜிம்ல நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. வெதர் ஐ ஷுட் டேக் நான் ஓல்டு ரெஜிம் எடுக்கணுமா, நியூ ரெஜிம் எடுக்கணுமா, எனக்கு எது செட் ஆகும், இது ஒரு கொஷினாக இருந்தாலும். அண்ட் நிறைய பேருக்கு அது ஐடி ஃபைல் பண்ணுறப்ப அதை சேஞ்ச் பண்ணலான்ற ஒரு அவேர்னஸ் இருக்கான்னு கேட்டால் ஒரு பெரிய கொஷின் மார்க். அதோட இம்ப்ளிகேஷன் என்னென்னு? இப்போது மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து எந்த கம்பெனியில் அவங்க சேலரி வாங்குறாங்களோ அவங்களே வந்து ஸ்டார்டிங்கில் இயர் பிகினிங்லேயே நீங்கள் ஓல்டு ரெஜிம் போகிறீங்களா இல்லை நியூ போகிறீங்களா அப்படின்றத ஆஃப் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போவே வந்து அவங்க ஒரு டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்துடணும், ஓல்டில் போகிறேன் இல்லை நியூவில் போகிறேன் அப்படின்றது. ஓல்டில் போகணுமா இல்லை நியூவில் போகணுமா அப்படின்ற கொஸ்டினுக்கே வந்து தே ஷுட் மேக் அ கால்குலேட்டட் டெசிஷன். அது வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருந்தது அப்படின்னா தே கேன்
மேக் த டெசிஷன் பை தெம் செல்ஃப். இல்லை அப்படின்னா அவங்களோட சிஏ கிட்ட ரீச் பண்ணுறது இஸ் மச் மோர் பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா இதில் எப்படி சொல்கிறதுனா, ஓல்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்டேஷன் இஸ் என்டையர்லி ஹியூஜ் நியூவை கம்பேர் பண்ணுவது. ஏன்னா நியூவில் வந்து நிறையா டிடக்ஷன்ஸ் கிடையாது, பட் டேக்ஸ் ரேட் இஸ் மச் லோவர் தென் ஓல்டு. ஸோ ஓல்டில் போனோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்கோம், ஆர் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிளான்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓல்டு மைட் பி ஹெல்ப்ஃபுல். அதுக்கு ஒரு கால்குலேஷன் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் எனக்கு ஓல்டு பெனிஃபிட் வரும், இல்லை எப்போ வந்து எனக்கு நியூ பெனிஃபிஷியல் இருக்கும் அப்படின்றது ஆன்லைன்லேயே பார்த்தாலும் வரும். பட் உங்களோட இட் மைட் டிஃபர் கேஸ் டு கேஸ். அதான் நான் கேட்க வந்தேன். ஒருத்தருக்கு வருஷத்துக்கும் மாறுது வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஓல்டு பெனிஃபிஷியலாக இருக்கலாம், நீங்கள் ஃபைல் பண்ணியிருப்பீங்க, ஓல்டில் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. இந்த இயர் எனக்கு நியூ தான் பெனிஃபிஷியல் அப்படின்னா யூ கேன் ஜம்ப் டு நியூ. இது வந்து சேலரி கேஸஸ்க்கு மட்டும்தான், பிஸ்னஸ்க்கு இந்த மாதிரி ஜம்ப் பண்ண முடியாது. சேலரி மட்டும்தான் என்னோடய இன்கம் அப்படின்றப்போ எவ்ரி இயர் ஐ கேன் கால்குலேட் ஓல்டு அண்ட் நியூ டேக்ஸ். எது எனக்கு பெனிஃபிஷியலோ அதில் நான் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஆனால் தேர் ஆர் அதர் சர்டன் கண்டிஷன்ஸ். வித்தின் த டியூ டேட் ஃபைல் பண்ணணும். மெயின் கண்டிஷன் வந்து வித்தின் த டியூ டேட் ஃபைல் பண்ணால் தான் ஓல்டுக்கு போக முடியும். இல்லைன்னா த டிஃபால்ட் இஸ் நியூ ரெஜிம் தான் டிஃபால்ட். ஓகே. ஸோ இப்போது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் செலெக்ஷன். ஒருத்தர் வந்து எனக்கு என்ன ஃபார்ம் செலக்ட் பண்ணுறோன்றது அதுலேயே நிறைய மிஸ்கால்குலேஷன்ஸ் நடக்கிறது, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றப்போ அது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்? ஒவ்வொரு வருஷமும் அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா ஐடிஆர் 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்குது. இதில் இண்டிவிஜுவல்ஸ்க்குன்னு பார்க்கும்போது 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்குது. சேலரிட் பர்சன் அப்படின்னு எனக்கு பிஸ்னஸ் கிடையாது, சேலரி தான் மெயின் சோர்ஸ் அப்படின்றப்போ ஐடிஆர் 1, அது ஐடிஆர் 1ல் வந்து சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸு, அதுவும் ஒரே ஒரு வீடு, அப்புறம் பேங்க் இன்ட்ரெஸ்ட், எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டு இல்லை சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்குது அப்படின்னா ஐடிஆர் 1. இது லாஸ்ட் இயர் வரைக்கும். இப்போது அதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, என்னோடய கேபிட்டல் கெயின்ஸ் அப் டு 1.25 lakhs இருக்குது அப்படின்னாலும் ஐடிஆர் 1 போய்க்கலாம். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் வந்து அப்பப்போ சின்ன சின்னதாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஐடிஆர் 1 and 2 தான் வில் பி காமன். அதாவது சேலரி மட்டும்தான் இருக்குது, பிஸ்னஸ் இல்லை, கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது அப்படின்னா ஐடிஆர் 1 and 2ல் மட்டும்தான் நமக்கு சூட் ஆகும். அது எந்த ஃபார்ம் அப்படின்றது பெட்டர் கன்சல்ட் உங்களோட சிஏ கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது. எனக்கு இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, தெர் ஆர் ஸோ மெனி வெப்சைட்ஸ் நோ. ஓகே, நிறைய வெப்சைட்ஸ் வந்துருச்சு. லைக் வேர் செல்ஃபாக ஃபைல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இன் கண்டினியூஷன் அதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். செல்ஃபாக ஃபைல் பண்ணுற மாதிரி டிக்ளரேஷன்ஸ் இருக்குது. ஹவு டு யூ see தட்? அதில் இது வரைக்கும் எப்படி நடந்திருக்கு? ஹவு பீப்புள் ஆர் ஃபீலிங் வித் இட்? அது ரியலி அது அட்வைசபிளா? நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயுமே வந்து அவங்களா நம்பர்ஸ் ஃபீட் பண்ணுவாங்க. அது நம்ம எந்த காலமில் ஃபீட் பண்ணுறோன்றதை பேஸ் பண்ணி அது டேக்ஸ் கால்குலேட் ஆகும். இப்போது ஒரு டிவிடெண்ட் இன்கமே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா தேர் ஆர் மல்டிபிள் ஹெட்டிங்ஸ். அது கம்பெனியோட சோர்ஸை பேஸ் பண்ணி, ஃபாரின் கம்பெனியா இல்லை இந்தியன் ரெசிடென்ட் கம்பெனியா அப்படின்றத பேஸ் பண்ணி டேக்ஸ் ரேட் மாறும். ஸோ எங்கே ஃபில் பண்ணுறோம் அப்படின்றதுன்னு ஒரு முக்கியமான விஷயம். அது நம்ம தெரிஞ்சு கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா there is no issue. நம்ம கரெக்டாக ஃபைல் பண்ணுவோம், கரெக்டாக டேக்ஸ் கால்குலேட் ஆகும், எவ்ரி திங் வில் பி பக்கா. அதில் நம்ம ஏதாவது தெரியாமல் மாற்றி ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் ட்ரிகர்ஸ் ஒரு செயின் மாதிரி. மறுபடியும் அது நம்ம முன்ன சொன்ன மாதிரி அந்த 143(1) அந்த இன்டிமேஷனில் வந்து சிஸ்டமே கால்குலேட் பண்ணும்போது டேக்ஸ் ரேட் வந்து நீங்கள் தப்பாக ஃபைல் பண்ணியிருக்கீங்க, ஸோ டிமாண்டு, இன்ட்ரெஸ்ட்டு, பெனல்ட்டி, இந்த கேஸில் பெனல்ட்டி வராது. ரீசன் வந்து இது ஒரு எப்படி சொல்கிறது, என்னோடய நோக்கம் வந்து டேக்ஸ் எவேட் பண்ணணும்னு இல்லை, இது வந்து ஒரு மிஸ்டேக். ஸோ டேக்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு இது நிற்கும். ஸோ பெட்டர் எப்பயுமே வந்து தெரிஞ்சு பண்ணுறது, அவேர்னஸோடு பண்ணுறது, ஆர் கன்சல்டன்ட் மூலியமாக பண்ணுறது. அண்டு கன்சல்டன்ட்னு நான் இங்கே சொல்லும்போது ப்ராக்டிஷ்னர்ஸ்னு நிறைய பேர் போவாங்க. அதாவது பை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து ஃபைல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பெருசாக இருக்காது, பட் பை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், அவங்களா செல்ஃபாக லேர்ன் பண்ணி வந்திருக்கலாம். அந்த மாதிரி வரும்போது அவங்க பண்ணுறது கரெக்டாக அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குது. பட் காஸ்ட் ஃபேக்டரில் நிறைய பேர் அவங்ககிட்ட போகிறாங்க. அதை யோசித்து அவங்க டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்ம தான் கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கணும். ஸோ ரீசன் வந்து இது சொல்கிறதுக்கான ரீசன்,
அல்டிமேட் சஃபர் ஆமாம் சஃபரர்ன்றதை விட இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் த டேக்ஸ் பேயர். சார் நான் கன்சல்டன்ட் கிட்ட கொடுத்தா அவர் தப்பாக பண்ணிட்டாரு அப்படின்னா நாளைக்கு டிபார்ட்மெண்ட் வில் நாட் அக்செப்ட் தட் ரீசன். நம்மளோட கடமையை நம்ம தான் கரெக்டாக பண்ணிக்கணும். காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணாமல் எது கரெக்டான விஷயன்றது சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டராக இருக்கும். எல்லா கன்சல்டன்ட்டையும் நான் அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்கூடாது. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறப்போ ஃபாரின் அசட்ஸ் ஃபாரின் இன்கம் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போது நான் ஒரு ரெசிடென்ட், நான் இந்தியன் சிட்டிசன் தான், எனக்கு ஃபாரின் அசட் இருக்குன்னா நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்னென்ன விஷயம் பார்க்கணும்? ஃபாரின் அசட் வந்துட்டாலே நமக்கு வந்து ஐடி ஃபைலிங் கெட்ஸ் மேண்டேட்ரி. நான் எனக்கு இன்கம் லிமிட் இருந்தாலும் இல்லைனாலும். ஆமாம், ஃபாரின் அசட்டு வந்து ஈவன் தோ அந்த அசட் இருக்குது ஆனால் எனக்கு அங்கே இன்கமே ஜென்ரேட் ஆகலை அப்படின்னாலும் ஃபாரின் அசட்டை நம்ம ஐடி ஃபைல் பண்ணி டிஸ்க்ளோஸ் பண்ணணும், மேண்டேட்ரியாக பண்ணணும். இது வந்து நிறைய பேர் எனக்கு இன்கம் இல்லை நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு போக்கில் விட்டுடுறாங்க. பட் அது கரெக்டு கிடையாது. அதேமாதிரி ஃபாரின் இன்கம் இருந்து அங்கே டேக்ஸ் பே பண்ணாலும் இங்கேயும் அதை ஃபைல் பண்ணணும். அங்கே நான் டேக்ஸ் பே பண்ணியிருந்தாலும் எஸ். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன், இல்லை நான் அங்கே ஒரு ஒர்க் பண்ணுற ஃபாரின் கம்பெனிக்கு அங்கே எனக்கு டேக்ஸ் பிடிச்சிட்டாங்க, இருந்தாலும் நான் இந்தியாவில் ஃபைல் பண்ணணும். இந்தியாவில் ஃபைல் பண்ணணும். அங்கே பே பண்ண டேக்ஸை இங்கே வந்து ரிடக்ஷன் எடுத்துக்கலாம் பேஸ்ட் ஆன் சர்டன் கண்டிஷன்ஸ். இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்தந்த ஒவ்வொரு ஃபாரின் கவர்மெண்ட் கூடயுமே வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு. அதாவது ஒரே இன்கம் 2 இடத்துல டேக்ஸ் ஆகுது, அப்போது வந்து அந்த பர்சன் இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் டிசைடட் ஒரு சில இன்கம்மை அந்த கண்ட்ரியில் டேக்ஸ் பண்ணலாம், இன்னொரு இன்கம்மை இங்கே டேக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி டிஃபர் ஆகும். ஸோ எந்த கண்ட்ரியில் எந்த இன்கம் எங்கே டேக்ஸ் ஆகும், எப்படி டேக்ஸ் ஆகும் அப்படின்றத அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அங்கே பே பண்ண டேக்ஸை நான் இங்கே வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியுமா, இல்லை அங்கே மட்டும் பே பண்ணால் போதும் இங்கே எக்ஸம்டடா அப்படின்றது எல்லாமே வந்து அந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். முக்கியமாக இப்போ கார் வாங்குறாங்கல்ல, ஸோ கார் வாங்குறப்ப டிசிஎஸ்ன்னு ஒன்று கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட தேர் வாஸ் அன் இன்ஃபோ ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் சைடு, மினிஸ்ட்ரி சைடே இருந்து சொன்னாங்க, அந்த டிசிஎஸ் காம்போனண்ட்டை நிறைய பேர் கிளைம் பண்ணுறாங்க. எஸ், இப்போது வந்து நம்ம ஒரு மோட்டார் வெஹிக்கிள் மோர் தென் 10 lakhs வேல்யூ இருக்கிறத நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஷோரூம்காரங்க வந்து வில் சார்ஜ் 1% டிசிஎஸ் அந்த வேல்யூ ஆஃப் வெஹிக்கிள். அதை வந்து நம்ம ஐடி ஃபைல் பண்ணுறப்போ நம்ம எப்படி டிடிஎஸ் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோமோ அதேமாதிரி இந்த டிசிஎஸ்ஸையும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து நம்மளோட 26 AS அந்த ஏஐஎஸ் அப்படின்னு சொன்ன அந்த ரிப்போர்ட்டில் எல்லாமே இதெல்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ இதையுமே நம்ம கிளைம் பண்ணிக்கிறது இஸ் ஸ்மார்ட்டர் திங். இப்போது நம்ம கடைசியாக நம்ம பேசுகிறப்ப கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க தேர் இஸ் அன் சேஞ்ச் இன் ஆக்ட் அப்படின்ற மாதிரி. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இருந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025ன்றது இப்போ ஒன்று இருக்குது. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன, இதில் ஏதோ மேஜராக மாறி இருக்கா, அதோட கிளிம்ஸ் கொஞ்சம். நாட் ஜஸ்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா கம்பெனிஸ் ஆக்ட் மாறி இருக்குது. கம்பெனிஸ் ஆக்ட் இதுக்கு முன்னாடி 1956 ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ 2013 வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி வேட் இன்டைரக்ட் டேக்ஸில் நம்ம வேட்டு சென்ட்ரல் எக்ஸைஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ ஜிஎஸ்டி வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இதுக்கு முன்னாடி 1961 ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ 2025 வந்துடுச்சு. எல்லாத்துலேயுமே வந்து கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு எப்படி சொல்கிறது, அப்பப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை வந்து மாற்றி அமெண்ட் பண்ணி எதெல்லாம் தேவையில்லையோ அதை வந்து கழித்து விட்டு கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இப்போ வந்து செக்ஷன்ஸ் அதிகமானாலும் வேர்டிங்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது என்றைக்குமே நடந்துகிட்டே இருக்கும். இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 25ன்றது இன்னொரு 50 வருஷம் கழிச்சு 2075 வரும். ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த 1961 2025 புதுசாக எதுவும் வரல, ஜஸ்ட் ரீஸ்ட்ரக்சரிங் நடந்தது. எஸ், மோஸ்ட் ஆஃப் த இடத்துல அப்படி தான். அதாவது எல்லாமே வந்து கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சேஞ்சஸ்ன்றது ரொம்ப கம்மி. அதாவது ஆக்ட் ரூலே மாறி இருக்குது, அதாவது டேக்ஸோட ஸ்ட்ரக்சரே மாறி இருக்கா அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. மோஸ்ட் ஆஃப் த இடத்துல சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு தான் பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ டு கன்க்ளூட் திஸ், வாட் இஸ் த சம்மரி கன்க்ளூஷன் யூ வாண்ட் டு கிவ் திஸ் நா? ஆக்சுவலி வாட் யூ அட்வைஸ் பீப்புள், எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது, இப்போ நம்ம பேசின ஓவராலாக ஒரு சம்மரி மாதிரி வாட் யூ கேன் கன்க்ளூட் அஸ்? எவ்ரி இயர் நம்மளோட டேக்ஸ் ஃபைலிங்கிறது நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நமக்கு எப்படி நல்லது அப்படின்னா இன்றைக்கே ஃபைல் பண்ணால் நாளைக்கே எனக்கு பணம் வருமா, லோன் வருமா அப்படின்னா கிடையாது. இன்றைக்கி நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 3 years 5 years நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா
அதோட பெனிஃபிட் வந்து நாளைக்கு ஒரு பேங்க் உங்களுக்கு லோன் தரத்துக்கு தயங்க மாட்டாங்க. இவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு இஎம்ஐ எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை பேஸ் பண்ணி தான் அவங்க கேல்குலேஷன் போடுவாங்க. நாளைக்கு எப்படி சொல்கிறது, நிறையா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாமும் வருது. இப்போது சோலார் ஸ்கீம்ஸ்லாம் வருதுல்ல, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனே என்கிட்ட இல்லை. பட் எல்லாத்துக்குமே வந்து ஐடி ஃபைல் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெனிஃபிஷியலான விஷயந்தான். ஸோ டு புட் இட் கன்க்ளூடட் தட் இப்போது இவ்வளோ நேரம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை நான் ஒரு சின்ன ஒரு சம்மரி மாதிரி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் வாட் வாஸ் தேர், இது வரைக்கும் இருந்த இன்கம் டேக்ஸ் வேறு, இனிமேல் இருக்க போகிற இன்கம் டேக்ஸ் வேறு. டியூ டு தெர் ஆர் ஸோ மெனி டெக்னாலஜிஸ் இன்னும் இருக்குது. டெக் சைடாக இருக்கட்டும் சரி, ஏஐ சைடாக இருக்கட்டும் சரி, டிபார்ட்மெண்ட் ஹைலி எவால்விங். இத்தனை நாள் பண்ண நம்ம ஒரு விஷயம் வந்து இனிமேல் வரக்கூடாது. அண்ட் தேர் நீட் டு பி ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின்றது தேவை. அதாவது ஒரு 18 வயசுக்கு அப்புறம் நம்ம ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறோமோ, எப்படி நம்ம வந்து ஒரு அந்தந்த ரெக்யர்மெண்ட் பண்ணுறோமோ, ஓட்டர் ஐடி எடுக்கிறோமோ, பேன் எடுத்து வி ஷுட் பி ஃபைலிங்னு சொல்லலை, வி ஷுட் பி பிளானிங் அவர் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ். கண்டிப்பாக, அதாவது நம்மளோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக பண்ணணும். அப்போது ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம மற்ற விஷயம் சொல்கிற மாதிரி இதுவும் நம்ம சொல்லி தரணும்ல. கண்டிப்பாக, இது டிசிப்ளின் அப்படின்றதே சாதாரண விஷயமே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது நம்ம எப்படி சின்ன குழந்தைகள் சொல்லி தந்து நம்ம வளர்க்குறோமோ, அதே மாதிரி ஃபினான்ஷியல் டிசிப்ளின் நம்ம எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறோன்றதை பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்றது ஒரு டிசிப்ளின். எவ்வளோ சேவ் பண்ணணும், டெய்லி வந்து நம்ம சின்ன வயசுலலாம் ₹1 2 உண்டியலில் போட்டு நம்ம வந்து வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சேவிங்ஸுன்றது டிசிப்ளின் வந்து நம்ம சொல்லி கொடுத்தால் மட்டும்தான் வரும், இல்லாட்டி அது கஷ்டம். ஸோ டு புட் இட் இன் சம்மரி, இப்போ நம்ம 2 டைப் ஆஃப் பீப்புள் இது பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து நியூ ஃபைலர்ஸ், ரெண்டாவது எக்ஸிஸ்டிங் ஃபைலர்ஸ். நியூ ஃபைலர்ஸ்க்கு தயவு செஞ்சு கண்டிப்பாக ஃபைல் பண்ணுங்கள். ஏன்னா அது பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பேஸ் பண்ணி இருக்குது. லோன்ஸாக இருக்கட்டும், தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் விச் இஸ் பேஸ்ட் ஆன் ஐடி ஃபைலிங். அண்ட் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஃபைல் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ஃபைல் பண்ணுங்கள். தட் இஸ் த கன்க்ளூஷன் தட் வி கேன் கிவ். எக்ஸிஸ்டிங் ஃபைலர்ஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்குது, பேட் ஆன் யுவர் ஷோல்டர், சூப்பராக பண்ணுறீங்க. பட் மேக் ஷுர் தட் யூ கம்ப்ளை ஆன் வாட் எவர் அமெண்ட்மெண்ட்ஸ் ஹஸ் கம். நீங்கள் தனியாக ஃபைல் பண்ணுறீங்கன்னா மேக் ஷுர் தட் இப்போ ரீசெண்டாக வந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, நீங்கள் கொடுக்குற டேக்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட பண்ணுறீங்கன்னா அவங்க கரெக்டான என்னென்ன இன்கம் டிக்ளேர் பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா. அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சிஏ கிட்ட கொடுத்தாலுமே யூ ஷுட் பி அவேர் என்ன காட்டியிருக்காங்க என்ன காட்டலை. கண்டிப்பாக இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லணும். சிஏ கிட்ட, சிஏன்னு இல்லை, எங்கே நம்ம ஃபைல் பண்ணாலும் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி அதில் என்ன நம்ம யாருமே வந்து இப்போது அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் அப்படின்னா ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம போய்ட்றோம். பட் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து என்ன இன்கம் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது ஒரு சின்ன நம்ம உட்காந்து ஒரு ½ அதை ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது புரிஞ்சிடும், அந்தளவுக்கு நம்ம பண்ணலாம். ஸோ அதை பண்ணி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை வந்து ஃபைல் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ இட்ஸ் பீன் அ ஹைலி கிரேட் டைம் வித் யூ ஆக்சுவலினா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் நீங்கள் கொடுத்ததுக்கு. ஸோ ஏன்னா இதிலேருந்து பார்த்ததில் நிறைய பேருக்கு எல்லாமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஐ டோ அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து இட்ஸ் அ பேசிக் பாட்காஸ்ட் வேர் ஒருத்தருக்கு பேசிக்காக என்னென்ன இருக்குது இன்கம் டேக்ஸில் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோம். அண்ட் this will be in a series where ஒரு டைப் ஆஃப் பீப்புளையும் நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் வில் பி அட்ரஸிங் ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸ். ஸோ எனி டவுட்ஸ், எனி கமெண்ட்ஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் வி குட் அட்ரஸ் இட் இன் த நெக்ஸ்ட் பாட்காஸ்ட். ஸோ புட் இட் இன் சம்மரைஸ், ஃபைல் பண்ணாதவங்க தயவு செஞ்சு ஃபைல் பண்ணுங்கள். இட்ஸ் மேண்டேட்ரி. பிகாஸ் மேண்டேட்டரின்னு தாண்டி உங்கள் ஃபினான்ஷியல் டிசிஷனில் உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் கொண்டு போகிறதுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் எதர் பி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, லைக் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் லைக் ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். இதனால் எனக்கு பிரச்சனை வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இஃப் யூ ஆர் ரெடி டு ஷோ, உங்களுக்கு என்ன இருக்குன்றதை நீங்கள் காட்ட ரெடியாக இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையாக வராது, அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் உங்களுக்கு இருக்குன்றது. எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி ஃபைல் பண்ணிகிட்டு இருக்கவங்க மேக் ஷுர் தட் நீங்கள் என்ன ஃபைல் பண்ணுறீங்கன்றது ஒரு அவேர்னஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் எதெல்லாம் இருக்கோ எக்ஸாக்டாக ஃபைல் பண்ணுங்கள். பிகாஸ் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி அவாய்டிங்கிறத தாண்டி அதுக்கு ப்ரிகாஷனரியாக இருந்து நம்ம இப்போயே கட்டுறதை அது ஹைலி பெனிஃபிஷியலாக நமக்கு தெரியும். ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி இருக்குது இன்றைக்கி. ஸோ அப்படின்றப்ப ப்ளீஸ் மேக் ஷுர் தட் எல்லா அவேர்னஸோட கரெக்டான பீப்புள் கிட்ட ஃபைல் பண்ணுறத ஒரு டெசிஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது ப்ராப்ளமேட்டிக்காக இல்லாமல் ஒரு ஸ்மூத்தர் ஜேர்னியாக இல்லான்னு இருக்கும். அண்ட் இன்னொன்று நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்றைக்கும் ஒரு பேர்டனாக இருக்கக்கூடாது. யாருக்கும் டேக்ஸ் கட்டுறதுன்றது ஒரு பேர்டனாக இருக்கக்கூடாது. ஆல்ரெடி ஃபைல் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜஸ்ட் மேக் ஷுர் தட்
யூ ஆர் ஃபைலிங் இட் ரைட். எல்லா என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்களோ மேக் ஷூர் தட் யூ டிஸ்க்ளோஸ் இட். பிகாஸ் நாளைக்கு ஃப்யூச்சரில் உள்ள கான்சிக்வன்சஸும் இன்கம் டேக்ஸ் வர டெக்னாலஜியோட ட்ரைவிங்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குன்றதுனால இட்ஸ் நாட் லைக் பாஸ்ட்டில் எப்படி இருந்துன்றது இல்லை. ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நோட்டீஸ் கெட்டிங் காட்டன் ஹைன்றப்ப லைக் மோர் தென் மாட்டலன்றதை தாண்டி ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இட் இஸ் அட்வைஸ் டு ஃபைல் வாட் எக்ஸாக்ட்லி தே ஆர் ஏர்னிங்ன்றது அது ரொம்ப முக்கியன்றதை நான் நினைக்கிறேன். தட் ஷுட் பி த மைண்ட் செட். கரெக்ட் சார். ஹியர் கம் வி ஆர் ஜென்சிஎஃப்ஓ. ஜென்சிஎஃப்ஓனா யாருன்னா இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கட்டும் இல்லை இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும் யாருக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் அட்வைசரி தேவையோ அதை வந்து அவங்கள அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவைங்கிறத பண்ணி கொடுக்குறது தான் ஜென்சிஎஃப்ஓட ஒர்க். ஸோ இப்போ இவங்களை ரீச் அவுட் பண்ணணும், இப்போ எக்ஸ்பர்ட்ஸை ரீச் அவுட் பண்ணணும் இல்லை வேறு யாராவது டீம் ரீச் அவுட் பண்ணணும்னா கீழே உங்களுக்கு லிங்க் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூ வாண்ட் டு ரீச் அவுட் டு த எக்ஸ்பர்ட் ஹியர், கீழே கேலண்ட்லி லிங்க் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி யூ கேன் ரெஜிஸ்டர். கன்சல்டேஷன் வந்து டைம் பேஸ் பண்ணி அவைலபிள் ஸ்லாட்ஸ் இருக்கும், அந்த ஸ்லாட்டை புக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் இப்போ என்ன ஃபைல் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் வாட் இம்ப்ரூவ்மெண்ட் வாட் எஃபிஷியன்சி யூ கேன் டூ இன் யுவர் டேக்ஸ் ஃபைலிங்ஸுங்கிறத உங்களால் அது கன்சல்டேஷன் மூலிமா எடுத்துக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது மோஸ்ட்லி பார்த்தோம்னா எல்லாமே வந்து இன்கம் டேக்ஸோட நியூ ரெஜிம் அப்படின்றத பற்றி தான் பண்ணோம். ஓல்டு ரெஜிமும் இருக்குது, நியூ ரெஜிமும் இருக்குது. எதில் நமக்கு பெனிஃபிட் அப்படின்றத நம்ம பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் கேஸ் டு கேஸ், இயர் டு இயர். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷமும் அதை வந்து அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வெல்கம்.